மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வருடத்தினுடைய இறுதியில் புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தில் நீ ஆனால் வருடம் ஒரு நிகழ்ச்சி பண்ணும். ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேருக்கும். இந்த வருடமாவது நன்றாக இருக்குமா, ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையிலான ஒரு நீயா நானா. தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிடர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் சின்ன திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய பலரும் வந்திருக்காங்க. சாம்பார் ஆப் எனக்கு 2026ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும் சார்? ரிஷபராசிக்கு சார். ரிஷபராசிக்கு அவங்களுக்கு தொழில் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும் சார். எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைக்கும்னு வாங்குனதுனால தான் இஎம்ஐயே இருக்கு. அப்புறம் மறுபடியும் கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய நேரம் சார். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நல்ல வேலை கிடைக்கும் சார். யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. அந்த வேலை மூலமா நல்லா அவங்க வேகமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிடுவாங்க. ஒரு நிமிஷம், ஒரு மைண்ட் வாய்ஸ் வெளியில வருது. வேலையெல்லாம் கிடைக்குது, காசு தான் கிடைக்கல. சார் வேலைக்கு போனாலும் காசு கிடைக்கும் சார் ஆட்டோமேட்டிக்கா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? என்ன ட்ரை பண்ணாலும், கண்ணை மூடி ட்ரை பண்ணாலும், கண்ணை மூடாம ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது. கும்பராசிக்கு பெருசா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுனால நிறைய பணம் ஏமாற்றம் வரும். வேலையில சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான இயரா இருக்க போகுது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சிம்மத்துக்கு சார். சிம்மம் தான். இது இன்னும் எவ்வளவோ இருக்கு. சத்தியமா இப்பதான் ஆரம்பிச்சேன். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து முன்னாடி வர வந்திருக்கு. இப்படியே கிளம்பி ஐயா பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல. பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா? நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்கறீங்களோ கடன் கிடைக்கும்யா. ஆனா அது நான் வாங்காம இருக்கிறதே போதுங்கிற ஒரு மனநிலை இருந்தோம்னா கொஞ்சம் இஎம்ஐ ஈஸியா கட்டிக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எந்த ராசி, அதாவது இந்த ராசி லவ் பண்ணிட்டு இருக்கு 2025ல டப்புன்னு கல்யாணம் பண்ணிருங்க. இல்லன்னா பிரச்சனை. மீன ராசி சார். ராசியிலே சனி இருக்கனால ஏதாவது தடங்கல்கள் வரும். அதனால உடனே கல்யாணம் பண்றது நல்லது. மிதுன ராசி கடக ராசி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது என்ன ரீசன் வேலண்டைன்ஸ் டே கொண்டாங்க? அந்த வேலண்டைன்ஸ் டே வர பீரியட்ல இவங்களுக்கு நடுவுல புதன் வருவாரு. இந்த புதன் என்றவர் எப்படி சொல்லலாம்னா, இந்த ரெண்டு பேர் லவர் இல்ல ஹஸ்பண்ட்னு வரும்போது இந்த புதன் பாய் பெஸ்டி மாதிரி. இவர் ரொம்ப மாடர்ன் ஜோசியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வருடம் வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லதுங்க. கிரிஞ்சு தாயிகளா சொல்றேன்டா, நீ கிரிஞ்சு தாயிடி தான்டா. கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன் சிம்மம். ஏன்? 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். கன்னி ராசிக்கு 7ல சனி பகவான் இருக்கார் சார். அவரே 6 கூடியவர். அதனால கணவன் மனைவில சில பிரச்சனைகளை கொடுக்கும். அவங்க கவனமா நடந்துக்கணும். கும்பராசிக்காரங்க தன்னுடைய கணவன் மனைவிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும். ஏதாவது இவங்க நார்மலா பேசுற விஷயத்தை கூட அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் இவங்க எதை எடுத்தாலும் நம்மள தப்பா பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ நிதானமா பேசினாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் சார். ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுகுமுன்னு குமுறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க, எந்த ராசி வெளி சாப்பாட்டை குறைச்சிக்கணும்? சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். அவன் எவ்வளவுதான் குறைச்சுப்பான். அதாவது இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க, புதுசா கடன் ஆகுங்கிறீங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. அவன் சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. நக்கல்யா அவனுக்கு. சிம்மம் தான் வயிறு குடிக்கக்கூடிய ராசி சார். பொதுவா சிம்ம ராசிக்கு எப்பவுமே வயிறு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது. அவங்க ரொம்ப ஃபுட்டியாவும் இருப்பாங்க. இந்த டைம்ல அங்க கேதுவும் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனை இந்த வாட்டி உங்களுக்கு அதிகமாக வர பாசிபிலிட்டி இருக்கு. கடகம் சார். கடகம். ஆமாங்க. அது 2வது இடத்துல கேது இருக்கிறாரு. அந்த மாதிரி சாப்பிடுறது அவங்களுக்கு ஒத்து வராது. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. எந்த ராசி அடுத்தவங்க லவ்ல போய் அட்வைஸ் கொடுக்க கூடாது, சிக்கலாயிரும்? விருச்சிக ராசிங்க சார். சார் அவங்க நேச்சுராவே அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருச்சிக ராசிக்கே நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அப்ப போய் இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்றது சரி வராதுங்க. ஓகே, பொது பலன்கள் நிறைவுற்றன. இனிமேல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். என்ன ராசி வந்திருக்கோ அதற்கான பலன்களை இங்க 1-2 பேர்ட்ட கேட்கலாம். ஃபைனலா ஷெல்வியும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்பார். ரைட்டா? ராசியான ஆளு பிரவீன் தான். முதல்ல நீ எடு. பெஸ்ட் சாய்ஸ் சார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. விருச்சிகம். 1 2 3 4 விருச்சிகம். விருச்சிகத்திற்கு 2026 எப்படி இருக்கும்? விருச்சிகத்துக்கு பொறுத்த அளவுக்கு சார் 3ஆம் இடத்துல ப்ளூட்டோ பிளானட் பிளேஸ் ஆயிருக்கு சார். அந்த தியரி படி பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். வீட்டோட இருப்பாங்க, வீட்ல இருந்தே நிறைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாசிவ் இன்கம்கான வழிமுறைகள் நிறைய வரும் சார் உங்களுக்கு. டிஜிட்டலா சில்வர் வாங்கி வச்சாங்கன்னா விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் சார். இதையே சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சார் அவங்களுக்கு காதல் விஷயத்துல கவனமா இருக்கணும். காதல் ஏதாவது தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி அம்மாவுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு. விருச்சிக ராசிக்கு ஓகே தான். விருச்சிக ராசி சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், யார் மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்காங்களோ விருச்சிக ராசி, அவங்களே எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எக்கச்சக்கமாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சும்மா இப்படி பிடிக்கலாம், பிடிச்சி நசுக்கூடாது. நசுக்குனா அவங்க என்னன்னா அந்த டார்ச்சர் தாங்க முடியும், உங்கள்கிட்ட ரிப்பல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. நவம்பர் டிசம்பர் பிறகு சூப்பராக இருக்கும் விருச்சிக ராசி. லாஸ்ட் 2 மாசம் நல்லா இருக்கும். ஆமாம். என்னத்துல போடுறீங்க லூசு பயலுவலா? எனக்கு ஒரு மயிரும் தெரியாதுல்ல, செத்த பயலுவலா. எனக்கு சில விஷயம் தான் தெரியும், சில விஷயம் தெரியாதுல்ல எனக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒன்று அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க, இல்லை வேற யாரையா டிப்ரெஷனில் போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு புதுசாக இனோவேட்டிவான ஐடியாஸ் பண்ணி நம்ம வந்து தொழில் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எல்லா இம்பாக்ட்டுமே நல்லா இருக்கு. தடைகள் விலகும், லக் அடிக்கும், தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு மண்மனை, லவ்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அப்போ ரொம்ப காலமாக இருந்த செட்பேக்ஸ் எல்லாம் சரியாகிற வருஷம் 2026. கண்டிப்பாக சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. செல்வி, விருச்சிகம் 2026. மனிதன் பாதி மிருகம் பாதி கும்பல் இது. அதனால எப்போ இவங்க மூட் அவுட் ஆவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இந்த மூட் அவுட் ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் மாதிரி இவங்களுக்கு பாசிட்டிவ் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே நல்லா வந்துடும். ஆனால் எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கூடவே கூடாது இந்த சமயம். அதே போல் பேரண்ட்ஸோட தகராறு பண்ணிட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸை விட்டு வெளியில் வரக்கூடிய ராசியில் இந்த வாட்டி விருச்சிகம் வரும். ஏதாவது கேள்வி இருக்கா விருச்சிகத்தை சேர்ந்தவர்கள்? ஆக்சுவலி இப்போ பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு என்னன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் பண்ண போகிறேன். இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, ஒரு வந்து வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? தைரியமாக இறங்கலாம். இறங்கிட்டு ப்ராப்ளம் என்னன்னா அவங்களே கரெக்டாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, கூட்டு வந்து விருச்சிகத்துக்கு செட் ஆகாது. இப்போ எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா, என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை சொல்லிட்டு கேட்குறீங்க, நீங்க தானமா சொல்லணும். வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? அப்போ என் திருமண வாழ்க்கை டாய். இல்ல சார், அடுத்த வருஷம் இப்ப கல்யாணம் பண்ணலாமா எப்படி? இல்லை, விருச்சிகம் இப்போ லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 years 3 years லவ் பண்ணாவே அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில் கிடைக்காது. ஏன்னா இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது பெரிய கஷ்டம். அதனால விட்டுடாமல் பிடிச்சிக்கிறது நல்லது. புதுசாக வர்றாங்கன்னா பெரியவங்கெல்லாம் வந்தாலும் விருச்சகத்துக்கு பிடிச்சாதான் கட்டணும். பொறுத்தெல்லாம் வந்து விருச்சகத்துக்கிட்ட வேலைக்கு ஆகாது. கல்யாணம் ஆன நைட்லேருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான் இருக்கும். இப்போ இவங்க கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 விஷயம் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஒரு ஸ்மைலி, ஒரு ஹாப்பி, சூப்பர் குட் அப்படிங்கிறதுக்காக அவங்க பரிசாக கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால் சேட், ஒன்றும் ஒர்க் ஆகாது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இந்த ராசிக்கு. அப்படின்னு நடுவில் ஒன்று இருக்குது, அது ஒன்றுமே இல்லாது. அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது. உப்பு சப்பில்லாது ஒப்பீனியனாக பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ஸை இவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு யார் வேணாலும் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. சிம்மம் எப்படி இருக்கும் 2026? சிம்ம ராசி நல்லா தான் சார் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் 8ல இருந்தாலும் கூட கடுமையா உழைப்பு எடுத்துக்கோங்க, சரியான நேரத்தை பயன்படுத்துங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். 2 வருமானம் கண்டிப்பா சிம்மத்துக்கு உண்டுங்க. அவங்க நேரத்தையும் முயற்சியும் சரியா செஞ்சாங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பலாங்க, நொட்டுவாங்க. சிம்ம ராசி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் சார் சிரிப்பாங்க. ஆனா போன வருஷமே அவங்க வந்து எப்படி இருக்கும்னா அவங்க மென்டாலிட்டி எவ்வளவுதான் அடி வாங்குறதுன்னு இருக்கும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா வந்து விட்டு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். அவரோட ராசிலேயே கேது இருக்கிறது வேற. ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஆண்டு இந்த 2026. முடியல என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கிற கும்பலில் இப்போ சிம்மம் தான் இருக்குது. கம்பேரிசன் மற்றவங்களோட கம்பேரிசன் மட்டும் இல்லைன்னா சிம்மத்துக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. வண்டியில மட்டும் கொஞ்சம் வித்த காட்டாம இருந்தா நல்லது. ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுட்டு கேள்றா, இது வரைக்கும் வரல இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும், வந்துச்சா வரல இல்ல. எப்படி இருக்கும் கும்பத்திற்கு? கும்பராசிக்கு வந்து இந்த 2026ல பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றம் இருக்கு சார். கடன் பிரச்சனை கண்டிப்பா அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மனசுல ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக ஒரு ஆசை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த 2026ல உறுதியாக நடக்கும் சார். உங்களுக்கு வேலையா இருக்காரா? அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? கும்பம் 2026 சார், பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார், ஸ்கேம். பார்ட்னர் மூலம் ஏமாற்றப்படுவார், பண மோசடி. நினைத்தது நடக்கவில்லை என்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டிசப்பாயின்மெண்ட் வரும். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்லை. மனதளவில் வீக் ஆவார்கள், கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ், கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால் ஆயிடுவீங்க. ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? 2026 கடகம். இது வரைக்கும் கடகம் கஷ்டம் நஷ்டம் அஷ்டமச்சனி பயங்கரமான ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து உங்களுக்கு இருக்கு சார். இந்த ஆண்டு வந்து ரூல் பண்ண போறதே கடகம் தான் சார். 2026 தான் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா கம்ப்ளீட்டா வந்து 2026 ஸ்டார்ட் பண்ண உடனே பிப்ரவரி மந்த்ல இருந்தே அவங்களோட எல்லா குட் லக்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது.
நிறைய இடமாற்றம் பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும். ஹைலைட்டுக்கு போகிறது, ஒரு வேறு ஊருக்கு போகிறது, இருக்கிற வீட்டிலேருந்து பெட்டர்மெண்ட்டாக இன்னொரு வீட்டுக்கு போகிறது, பொசிஷன் மாறுறது, கௌரவம் கிடைக்கிறதெல்லாம் கடகத்துக்கு வரும். இந்த வாட்டி கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நிறைய சுபகாரியம் நடக்கும். பாலாஜி சொன்ன தடுக்கி விழுந்த நடந்தாவே விழுற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வீறு நடை போட போகிற ராசியில் வந்து நான் பார்க்குற வரைக்கும் கடகம் தான் பக்காவாக இருக்கு. பெரிய விஷயம் இது உங்களுக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. மகரம் 2026 நல்லா இருக்கும் சார். அதாவது அவங்களுக்கு அதாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் சார். என் பார்ட்னர்ஷிப்பு, கூட்டாளி, இந்த மாதிரி நண்பர் சேர்ந்து தொழில் செய்யறது இதெல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சார். சார் பாசிட்டிவ் கல்யாணம் 100%. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். ஓகே, இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. மகரத்துக்கு வந்து கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்துக்கணும். இவங்க வந்து கொஞ்சம் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகரத்துக்கு. மற்ற எல்லாமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 2026 துலா ராசிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி திருமணத்தில் வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து 2ஆம் தாரத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கான சிறந்த வாய்ப்புங்க. நல்ல வாழ்க்கை அமையும். சரிங்களா? குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும். இவங்க தனக்கு பிடிச்ச படிப்பையோ வேலையோ கொடுத்தாங்கன்னா கட்டாயம் அதில் பிரச்சனை வந்துடும். தேவையில்லாத கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. நானே ஒரு ஜோக்கர் தான். ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நிறைய சக்ஸஸ் ஆகும். நிறைய கடன் அடைக்கக்கூடிய ராசியில் துலாம் வரும். ஃபேமிலியோட ரொம்ப நாளாக ஒரு ஒட்டாமை இருந்திருப்பாங்க, அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரியவர்களுடைய ஹெல்த்தை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப ஹாப்பியான டிராவல் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் துலாம் வரும். அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. ரிஷபராசிக்கு வந்து வருமானம் நல்லா இருக்கும் சார். 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கிறாரு. வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழிலும் அவருக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் வந்து அவர் முயற்சி பண்ணால் நல்ல விதத்தில் அவங்க வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணுங்க சார். அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எனக்கே தெரியும்னு நினச்சாங்கன்னா அது பெரிய ஒரு இஷ்யூல கொண்டு போய் விட்டுருங்க. ஏன் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே கண்ணு. ரிஷபத்துக்கு ஆக்சுவலாக பெரியவங்களுடைய ஹெல்த்து தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரியவங்க ஹெல்த்து, அதே போல் பரம்பரை தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே சமயம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய புது கார் வாங்குறது, வீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீட்டில் நிறைய இன்டீரியர்ஸ் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். கல்யாணம்லாம் இந்த டைமில் வந்து பண்ணுறதுக்கு வந்து நல்ல பக்காவாக நடக்கக்கூடிய டைம். இந்த டைம் இல்லை நான் இன்னும் தள்ளி தான் போகிறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 40, 45, 60 வயசு அப்படின்னு தான் தள்ளி போவோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தனுசு சொல்லுங்கம்மா, தனுசுக்கு எப்படி இருக்கும் 2026? 4 பேருக்கு தனுசு. தொழில் உத்தியோக ரீதியான மாற்றங்கள் இருக்கும், இடப்பெயர்ச்சி நடக்கும், வீடு வாகன யோகம் வந்து கிடைக்கும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும், பாகப்பிரிவினைகள் வந்து சுமூகமாக வந்து முடியுங்க சார். பொருளாதார மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய டிவோர்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. மீனம் 2026 மீனம் எப்படி இருக்கு? மீன ராசி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது சார். அதாவது எந்த செயல் செஞ்சாலுமே அதில் ஏதோ சின்ன சின்ன குறைபாடுகளால் ஒரு ஏமாற்றம், யாரை நம்பி நாம் இருக்கோமோ அவங்களோட ஒரு எதிர்பாராத ஒரு பிரிவு, அதனால பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதனால வெற்றி, தோல்வி, வீழ்ச்சி, எழுச்சி, வளர்ச்சி அதை பற்றி கவலைப்படலை. இவங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமாகக்கூடிய வருஷம். ஸோ பவர்ஃபுல் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு 40 நிமிஷம் எக்ஸசைஸ்க்கு ஒதுக்கியே தீரணும். ஜென்மசனின்னு ஒன்று உண்டு. இந்த ஜென்மசனியில் என்னென்னா உடற்பயிற்சி இல்லைன்னா ஒரு சோஃபாலேருந்து இன்னொரு சோஃபாவில் உட்காந்துக்கின்னு மாற்றிக்கின்னு ரீல்ஸ் போட்டுக்கின்னு காஃபியை குடிச்சிக்கின்னு அம்மாவை கலாய்ச்சிக்கின்னு அந்த ஏந்துக்கிறதே இல்லாமல் 10 மணிக்கு ஆஃபீஸ்னா 10 மணிக்கு தான் குளிக்க போகிறதுன்ற லெவலுக்கு மாறிடும். இதுதான் பிரச்சனை. மிதுனத்துக்கு வந்து சூப்பராக இருக்குது சார். இருக்கிறதே வந்து நல்ல டாப் மோஸ்ட் நல்லா இருக்க போது, தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவாங்க. 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு அடுத்த கடத்துக்கு குரு வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. நல்ல பணம் வரும், அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. உழைக்கக்கூடிய ஒரு ஆட்கள், உழைப்பு நல்லா இருக்க போகிறது. பட் ஹெல்த் ஆரோக்கியம் மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் சார். மிதுன
என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சூப்பராக தான் இருக்கும். நிறைய பாக்கியங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கான வருஷம் தான் இந்த வருஷம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு சுப விரயங்களாக தான் இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ஹை லெவலில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. குழந்தைகள்னாலையும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதுனாலையும் நிறைய ஸ்ட்ரெஸ் வரலாம். பேச்சுவார்த்தையில் நிறைய டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிற வரைக்கும் நான் போகிறேன்ற அளவுக்கு சண்டைகள் வரும். நிறைய என்ஜாய் பண்ணணும், ஃபாரின் போகணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நிறைய சுப செலவுகள் வந்து பண்ணுவாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன கண்ணி யாராரு சார்? ஷேர் மார்க்கெட்ல இவங்க புதிய முதலீடு பண்ணக்கூடாதுங்க சார். புது தொழில் அமையும், அதன் மூலமா அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வயிறு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலம். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அற்புதமான காலம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய காலம். தொழில் சார்ந்த முயற்சிகளில் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டு சந்திக்க முடியும். தைரியம் நிறைய வரும். கன்னிக்கு ஏற்கனவே தைரியம் அதிகம். இப்போ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் சுப வரவுகளுக்கு வரும். கன்னி இருக்கக்கூடிய வீட்டில் திருமணம் மற்ற விஷயங்கள் மற்றவங்களுக்கே நடக்குமா, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.